துவாரகையின் அரசரான கிருஷ்ணருக்கு என் வணக்கம். அடுத்த கணத்திற்குள் அடங்கியிருக்கும் அதிசயத்தை அறிய முடியாது என்பது சரியாகத்தான் இருக்கிறது. அரசகுமாரரின் தந்தை மாவீரர் ஜராசந்தர் எங்களது பரம வைரி. அவரது புதல்வர் எங்களை நாடி வந்ததன் நோக்கம் என்னவோ? எனது தந்தை ஜராசந்தர் மாவீரர் என்பதில் ஐயமில்லை. ஆனால் மனதில் சிறிதும் இரக்கமில்லாதவர். அவரால் மகத தேசமே மயானமாகிக் கொண்டிருக்கிறது. இதுவரை 86 அரசர்களை சிறைப்பிடித்து பாதாள சிறையில் அடைத்திருக்கிறார் எனது தந்தை. ஜராசந்தரின் கொடுங்கோல் ஆட்சியில் மக்கள் மூச்சு விடவே அஞ்சு கிடக்கிறார்கள். அந்தணர்கள் இறைவனை துதிக்கவே நடுங்குகிறார்கள். மகத தேசத்தை பொறுத்தவரை ஜராசந்தரே தெய்வம். அவர் ஏன் மக்களும் அந்தணரும் வழிபட வேண்டும். ஒருவேளை அவர் நரமேத யாகத்தை வெற்றிகரமாக நடத்திவிட்டால் ஜராசந்தரே இந்த உலகத்தின் சக்கரவர்த்தி. அப்படி என்றால் இந்த உலகத்தின் கதிதான் என்ன? அதற்கு நான் என்ன செய்வது? ஜராசந்தரின் கோட்டத்தை ஒடுக்க வேண்டும். அவரின் ஆணவத்தை அழிக்க வேண்டும். அது ஸ்ரீகிருஷ்ணரால் மட்டுமே முடியும். யார்? நானா? தாங்கள்தான். அப்படியென்றால் உன் தந்தையை நான் வதம் செய்ய வேண்டும் என்கிறாயா? அதில் உனக்கு வருத்தம் இல்லையா? தந்தையின் கொடுங்கோல் ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவரது உயிருக்கு அல்ல. அதற்காகவே நான் தங்களின் நட்பை நாடி வந்திருக்கிறேன். ஆடு பகை, குட்டி உறவு. சரிதான், இதுவும் நன்றாகத்தான் இருக்கிறது. சகாதேவா, நான் உன் தந்தை ஜராசந்தரின் கொடுங்கோல் ஆட்சிக்கு நிச்சயம் முடிவு கட்டுவேன். ஆனாலும் உன் தந்தையின் உயிருக்கு என்னால் உத்தரவாதம் தர இயலாது. அரசே, இழந்தால்தான் பெற முடியும் என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆனால் உன் தந்தையின் நலன் காக்க நான் கூடியவரை முயற்சிக்கிறேன். இனி மகத தேசம் ஜராசந்தனின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்றது என்று எண்ணிக்கொள். நன்றி அரசே. நான் பீமனின் வீரத்திற்கு வேலை வந்துவிட்டது. திருமணம் நிச்சயம் ஒரு ஆணுக்குள் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும். அதே சமயம் அந்த திருமணம் ஒரு அரசருக்கோ இளவரசருக்கோ நடந்தால் அது அந்த நாட்டிற்கே மாற்றத்தை ஏற்படுத்தும். என்ன, துரியோதனன் விஷயத்தில்தான் ஸ்ரீகிருஷ்ணர் என்ன முடிவெடுக்கப் போகிறார் என்று தெரியவில்லை. கிருஷ்ணரை குறித்து உங்களுக்கு கவலை வேண்டாம். நானே துரியோதனனின் திருமணத்தை பற்றி பலராமனிடம் பேசுகின்றேன். கிருஷ்ணர் நிச்சயம் அவர் அண்ணனின் சொல்லை மீறமாட்டார். திருமணம் துரியோதனன் மனதில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நம்புகிறேன் பெரியப்பா. இல்லையென்றால் அவன் கவனம் வேறு திசையில் திரும்ப வாய்ப்பு இருக்கிறது. சரியாக சொன்னாய் திருதராஷ்டிரா. சரியான நேரத்தில் சரியான நற்காரியம் செய்திருக்கிறாய். வணங்குகிறேன் பிதாமகரே. தங்களை காண உபாசகர் ஒருவர் வந்திருக்கிறார். அப்படியா? நாளை அரசவையில் வந்து சந்திக்கச் சொல். மன்னிக்கவும், உபாசகர் ஏதோ அவசர செய்தி கொண்டு வந்திருப்பதாக கூறுகிறார். சரி, வரச் சொல். உத்தரவு. அரசருக்கும் பிதாமகருக்கும் என் வணக்கங்கள். என்ன விஷயம் உபாசகரே? அது தயங்காமல் கூறுங்கள். ராஜமாதா சத்தியவதி, பட்டத்து அரசிகள் அம்பிகா, அம்பாலிகா யாவரையும் நான் காண்டிவ வனத்தில் சந்தித்தேன். அப்படியா? அத்தையரும் ராஜமாதாவும் நலமா? சொல்லுங்கள் உபாசகரே, என்ன தயக்கம்? சொல்லுங்கள். மூவரும் காட்டுத்தீக்கு இரையானார்கள். உபாசகரே, நீங்கள் கூறுவதை நாங்கள் எப்படி நம்புவது? தீக்கிரையாவதற்கு முன் ராஜமாதா சத்தியவதி இந்த மாலைகளை என்னிடம் கொடுத்தார்.
ஆமாம் திருதராஷ்டிரா, இது ராஜமாதாவின் மாலைகள் தான். ஐயோ, பெரியப்பா, எத்தனை பெரிய துக்கம் இது! இதை அரசு முறை துக்கமாக அறிவிக்கிறேன். அனைவருக்கும் தகவல் அனுப்புவோம். ஈமக்கிரியையை சிறப்பாக செய்வோம். வேண்டாம் திருதராஷ்டிரா, வேண்டாம். வானப்பிரஸ்தம் சென்றவர்கள் இறைநிலையை எய்து விடுவார்கள். வேண்டுமென்றால் உன் மன அமைதிக்காக அந்தணர்களை அடைத்து அரண்மனையிலேயே ஈமக்கிரியை முடித்துக்கொள். நான் கங்கைக்கு சென்று தர்ப்பணம் கொடுத்து விட்டு வந்து விடுகிறேன். பெரியப்பா, கவலைப்படாதீர்கள். பிறப்பென்று ஒன்று இருந்தால் இறப்பென்று ஒன்று இருக்கத்தானே செய்யும். உயிரோடு வாழ்ந்தவரை இந்த அத்தினாபுரத்தின் நன்மைக்காகவே வாழ்ந்த ராஜமாதா இறந்தாலும் அவருடைய ஆன்மா இந்த அத்தினாபுரத்தின் நன்மைக்காகவே வாழும். காந்தார இளவரசருக்கு வணக்கம். துவாரகா இளவரசர் பலராமருக்கு வணக்கம். அத்தினாபுர இளவரசரே வருக. வணக்கம். அமருங்கள். சுபத்ரா, உறவினர்கள் வந்திருக்கிறார்கள். அருந்த பானம் கொண்டு வா. பலராமரே, நாம் நெருங்கிய உறவுக்காரர்கள். நமக்குள் எதற்கு இந்த வெற்று சம்பிரதாயங்கள்? அதுவும் சரிதான். ஆனாலும் விருந்தோம்பலை மறக்கலாமா? அத்தை காந்தாரி, மாமர் திருதராஷ்டிரர் அனைவரும் நலம்தானே? 56 தேசங்களை கட்டியாளும் சக்கரவர்த்திக்கும் பட்டத்து அரசிக்கும் என்ன குறை வரப்போகிறது? தந்தை தங்களை நலம் விசாரித்ததாக கூறச் சொன்னார். மகிழ்ச்சி. நானே அத்தினாபுரம் வர வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். நீங்களே வந்துவிட்டீர்கள். எனக்கும் மகிழ்ச்சிதான். நம் உறவுகள் பலப்பட வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இப்போது வந்திருக்கிறேன். தருமன் யாவருக்கும் மூத்தவன். அவனுக்கு திருமணம் நடந்துவிட்டது. பட்டாபிஷேகமும் ஆயிற்று. அடுத்தவன் துரியோதனன். அவனுக்கு திருமணம் முடித்து வைக்க வேண்டிய கடமை மாமனாகிய எனக்கு இருக்கிறது. அகண்ட அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் இளவரசன் துரியோதனன் எங்கள் தகுதிக்கும் கௌரவத்திற்கும் ஈடான இடத்தை வலைவிரித்து தேடினேன். தங்களின் நினைவு எனக்கு வந்தது. ஆனால் தாங்கள் ராஜ பரம்பரை இல்லை என்று யாரோ சொன்னதாக ஞாபகம். யார் சொன்னது துச்சாதனா? இன்னும் சிலர் ஆடு மேய்க்கும் இடையர்கள் என்று கூட சொன்னார்கள். ஆனால் நான் தங்கள் பக்கம் நின்று வாதாடினேன். தங்களின் குலப்பெருமைகளை அரசரிடம் எடுத்துரைத்தேன். வீர தீரத்தை நினைவூட்டினேன். அரசர் அகமகிழ்ந்து போனார். உடனே சுபத்திரையை பின் கேட்டு வா என்று என்னை இங்கே அனுப்பினார். தங்களோடு சம்பந்தம் செய்து கொள்வது எங்களுக்கு பெருமை. சரியாக சொன்னீர்கள். எனக்கும் மனதில் அப்படி ஒரு எண்ணம் வெகு நாட்களாக இருக்கிறது. ஆனால் அத்தினாபுரத்தில் பிரிவினை நடப்பதால் நான் அங்கு வரவில்லை. இப்பொழுது தாங்களே சுபத்ராவை பெண் கேட்டு வந்திருக்கிறீர்கள். துரியோதனுக்கு மனம் முடித்து கொடுப்பதில் எனக்கு பூர்ண சம்மதம்.
பெரிய மனிதர் என்றால் நீங்கள் அல்லவா பெரிய மனிதர்? ஆனால் அதில் ஒரு சிக்கல். என்ன சிக்கல்? சுபத்ராவிற்கு துரியோதனனை மணப்பதில் அத்தனை விருப்பம் இல்லை என்று தோன்றுகிறது. நான் திருமண பேச்சு எடுக்கும் போதெல்லாம் அவள் முகம் வாடி விடுகிறது. ஆதலால் ஒரு காரியம் செய்யலாம். சொல்லுங்கள், செயல்படுத்த காத்திருக்கிறேன். துரியோதனன் என்னிடம் கதாயுதம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினான். அதற்கு சரியான தருணம் இதுதான். அவனே இங்கே அனுப்பி விடுங்கள். அவன் 1 வருடம் இங்கே இருந்து கதாயுதம் கற்றுக்கொள்ளட்டும். அவன் இங்கு தங்கியிருக்கும் வேளையில் சுபத்ரா துரியோதனை புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக அமையும் அல்லவா? பிறகு திருமணத்தை நடத்திவிடலாம். இதுவும் சரியான யோசனைதான். என் மருமகன் துரியோதனனை உங்கள் சிஷ்யனாக துவாரகைக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்கள் உங்கள் மைத்துனராக அவனை அத்தினாபுரத்திற்கு அனுப்பி வையுங்கள். அப்படியே ஆகட்டும். சுவாமி, தாங்கள் இப்பொழுது எந்த பிரச்சனையும் இன்றி சற்று நிம்மதியாக இருக்கிறீர்கள் போலிருக்கிறது. அப்படியா? எதை கொண்டு இப்படி சொல்கிறாய்? முன்பு போல் ஜராசந்தன் இப்பொழுதெல்லாம் அடிக்கடி போருக்கு அழைப்பதில்லையே. பரிகாசமா? சிசுபாலன் சிறிது காலமாக தங்களை வசைப்பாடுவதில்லை. அப்படியா? பிறகு கௌரவர்கள் பாண்டவர்கள் பிரச்சனையும் சுமூகமாக தீர்ந்துவிட்டது. அதுதான் தங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொன்னேன். வாழ்க்கையில் முடிவே இல்லாமல் மனிதனை துரத்துவது பிரச்சனை மட்டும்தான். மனிதனாக கடவுள் பிறந்து விட்டாலும் அவனுக்கும் அதுதான் கதி. அண்ணா, அண்ணா, என்ன பிரச்சனை சுபத்ரா? அண்ணா, என்னை துரியோதனனுக்கு பெண் கேட்டு சகுனி மாமா வந்திருக்கிறார். அதற்கு அண்ணன் பலராமரும் சம்மதம் தெரிவித்திருக்கிறார். அப்படியா? மிகவும் நன்று. உனக்கும் சம்மதம் தானே? நான் ஒரு காலம் துரியோதனனை மணக்க மாட்டேன். என்னாலும் அண்ணனின் பேச்சை தட்ட இயலாது சுபத்ரா. அது தங்கள் பிரச்சனை. அண்ணா, நீங்கள் என்ன செய்வீர்களோ ஏது செய்வீர்களோ எனக்கு தெரியாது. இந்த திருமணம் நடக்க கூடாது. நான் அர்ஜுனனையே மணப்பேன். இது உறுதியான முடிவு மட்டுமல்ல, இறுதியான முடிவு. சுவாமி, தாங்கள் இப்பொழுதே இந்திரபிரஸ்தத்திற்கு கிளம்புங்கள். நாராயண நாராயண. உங்கள் தங்கையின் நிலை கண்டு நானே கவலையில் படபடக்கின்றேன். தாங்களும் நாராயண நாராயண என்று நாரதர் கூற வேண்டிய நாமத்தை கூறிக்கொண்டிருக்கிறீர்கள். நாரதர் கூற வேண்டியதை நான் கூறினால் நான் செய்ய வேண்டியதை நாரதர் செய்வார் என்று பொருள். சற்று புரியும்படிதான் கூறுங்களேன். நாரதன் உடனே இந்திரபிரஸ்தம் செல்ல வேண்டும். அங்கே ஏதாவது கலகம் செய்து அர்ஜுனனை இந்திரபிரஸ்தத்திலிருந்து வெளியேற்ற வேண்டும். அப்போதுதான் சுபத்ரையை அழைத்துச் செல்ல அர்ஜுனன் இங்கே வருவான். இதனால் விபரீதம் ஏதாவது நிகழ்ந்து விட்டால்? நிகழலாம். எதிர்கொள்ள ஆயத்தமாக வேண்டியதுதான். அமைச்சரே, நாட்டில் மக்களின் குடியேற்றம் எப்படி இருக்கிறது? மன்னா, இந்திரபிரஸ்தம் நகரமே மக்களால் நிறைந்து விட்டது. அத்தினாபுரத்திலிருந்து பலரும் இங்கே குடியேறிவிட்டார்கள். இன்னும் மக்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். தொடர்ந்து குடியேற சகல ஏற்பாடுகளையும் தாமதமில்லாமல் செய்யுங்கள். உத்தரவு அரசே. அர்ஜுனா. அண்ணா. நாராயண நாராயண. நாரதரின் வருகையால் இந்திரபிரஸ்தம் பெருமை கொள்கிறது. வான்மார்க்கமாக சென்று கொண்டிருந்தேன். இந்திரன் ஆளும் அமராவதிக்கு நிகரான நகரைக் கண்டு வியந்தேன். அது இந்திரபிரஸ்தம் என்பதை அறிந்து கொண்டேன். தேவலோகத்தில் தேவர்கள் அனைவரும் இந்திரபிரஸ்தத்தின் புகழைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இந்திரபிரஸ்தத்தை இன்று நேரில் காணும் பாக்கியத்தை பெற்றேன். வணங்குகிறோம். நாராயண நாராயண.
திரௌபதி, நீ உன் கணவர் ஐவரோடும் என்றும் நீங்கா புகழோடு வாழ்க. சுவாமி, உங்களின் ஆசி என் செல்வங்களை வாழ வைக்கும். சுவாமி, ஒரு வேண்டுகோள். நிறைவேற்ற கடமைப்பட்டுள்ளேன். தாங்கள் ஓரிரு நாட்கள் இந்திரபிரஸ்தத்தில் தங்கிவிட்டுத்தான் செல்ல வேண்டும். வந்த வேலை முடியாமல் நான் இந்த இடத்தை விட்டு செல்வேனா? நீங்களே என்னை துரத்த நினைத்தாலும் அது நடக்காது. நாரதரே, அப்படியானால் தாங்கள் ஒரு முடிவோடுதான் வந்திருக்கிறேன் என்று கூறுங்கள். நாராயண நாராயண, பாண்டவரின் ஒற்றுமை பாரே அறியும். அதை குலைக்க நான் முயல்வேனா? பிதாமகரே, தங்களை தொடர்ந்ததற்கு முதலில் என்னை மன்னிக்க வேண்டும். உபாசகரே, தாங்கள் தான் தெரிவிக்க வேண்டிய செய்திகளை தெரிவித்து விட்டீர்களே. தங்களிடம் சொல்லாமல் விட்ட செய்தி ஒன்று உள்ளது. என்ன செய்தி அது? நான் ராஜமாதா சத்தியவதியை மட்டும் கானகத்தில் சந்திக்கவில்லை, சிகண்டியும் அங்கே காண நேர்ந்தது. அம்பையின் மறுஜென்மமாக ஜனித்திருக்கிறாள் சிகண்டி. அவள் தங்களை கொல்வதாக சபதம் பூண்டிருக்கிறாள். இது தெரிந்த செய்திதானே? ராஜமாதா சத்தியவதி தங்களின் உயிருக்காக சிகண்டியிடம் மன்றாடினார். ஆனால் தன் வன்மத்தை துறக்க சிகண்டி தயாராக இல்லை. ஆவேசமாக தங்களை பழிதீர்ப்பேன் என்று ராஜமாதா முன் சபதம் போட்டுச் சென்றாள். மனம் கலங்கிய ராஜமாதாவை நான் சந்தித்தேன். அத்தருணத்தில்தான் கானகத்தில் தீ பரவ ஆரம்பித்தது. சிகண்டியின் கொடும் சொற்களையும் அத்தினாபுரத்தின் பிரிவையும் தாங்க முடியாமல் தவித்தார். இறைவனுக்கும் இக்காட்சியை காண சகிக்க முடியவில்லையோ என்னவோ. தீயின் நாக்கு சத்தியவதி தாயாரை தழுவி விட்டது. இதையெல்லாம் தங்களிடம் தெரிவிக்க வேண்டும் என்று விரும்பினேன். தெரிவித்து விட்டேன். நான் வருகிறேன். நாராயண நாராயண. சுவாமி, தங்களுக்கு ஏதேனும் வசதி குறைபாடு இருந்தால் தெரிவிக்க வேண்டும். இந்திரலோகத்தில் கூட இப்படி ஒரு உபசரிப்பை நான் கண்டதே இல்லை. பேசாமல் இங்கேயே தங்கிவிடலாமா என்று கூட எனக்கு தோன்றுகிறது. அது எங்கள் பாக்கியம் சுவாமி. சரி, உங்களின் இல்லற வாழ்க்கை எப்படி போய் கொண்டிருக்கிறது? அற்புதமாக இருக்கிறது சுவாமி. என்ன அர்ஜுனா, உன்னிடமிருந்து பதிலே இல்லையே? இல்லற வாழ்க்கை நன்றாகத்தான் போய் கொண்டிருக்கிறது. நன்றாக போய் கொண்டிருக்கிறது என்ற வார்த்தையை தான் சொல்லுகிறாயே தவிர அதற்கான சந்தோஷத்தை உன் முகத்தில் காண முடியவில்லையே. அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. நாராயண நாராயண. நாரதன் என்றைக்குமே நன்மையைத்தான் பகர்வான். ஐவருமாக சேர்ந்து ஒரு பெண்ணை மணந்திருக்கிறீர்கள். பெண்ணால் அழிந்த தேசங்கள், பெண்ணால் மாண்ட மன்னர்கள், பெண்ணால் பிரிந்த குடும்பங்கள் என இப்படி வரிசையாக சொல்லிக்கொண்டே போகலாம். சுவாமி, தர்மா, பேரழகியான திரௌபதி உங்களுக்கு மனைவியாக வைத்திருக்கிறாள். அவள் பொருட்டு உங்களுக்குள் விரோதம் ஏற்பட்டுவிடக்கூடாது. அதற்கான முன்னேற்பாட்டை இப்பொழுதே செய்து கொள்ளுங்கள். ஏனென்றால் முன்னொரு காலத்தில் உலகிலும் பிரசித்தி பெற்ற சுந்தன், உபசுந்தன் என்ற இரண்டு இணைபிரியாத சகோதரர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அவர்கள் தங்களை யாராலும் கொல்ல முடியாத வல்லமை பெற்றவர்கள். அவர்கள் இருவரும் தேவலோகத்தின் அழகியான திலோத்தமையின் மீது கொண்ட ஆசையினால் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டு மாண்டே போனார்கள். ஆனால் திரௌபதியோ திலோத்தமையை விட பேரழகி.
எந்த சக்தியையும் அழிக்கும் வல்லமை பெண்களுக்கு உண்டு. திரௌபதி விஷயத்தில் நாங்கள் ஒற்றுமையாக வாழ தாங்கள்தான் ஒரு வழி சொல்ல வேண்டும். ஆண்டுக்கு ஒருவர் என திரௌபதியோடு வாழ வேண்டும். அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் திரௌபதியின் அந்தப்புறத்திற்குள் மற்றவர்கள் பிரவேசிக்க கூடாது. அப்படி மீறி நுழைந்தால் ஓராண்டு காலம் தீர்த்த யாத்திரையாக நாட்டை விட்டே செல்ல வேண்டும். திரௌபதியை பிரிந்திருக்கும் காலகட்டத்தில் வேறு பெண்களையும் மணந்து கொள்ளலாம். ஆனால் திரௌபதியின் உத்தரவின்றி யாரும் அரண்மனைக்குள் நுழைய முடியாது. திரௌபதியின் வயிற்றில் பிறக்கும் குழந்தையே முதன்மையான வாரிசாகும். இந்த ஏற்பாடு உங்கள் ஒற்றுமையை பாதுகாக்கும். அப்படியே செய்கிறோம் சுவாமி. எங்களுக்குள் விவாதித்துக் கொண்ட இந்த ஒப்பந்தத்தை ஒருபோதும் மீற மாட்டோம். அப்படியா? பொறுத்திருந்து பார்ப்போம். நாராயண நாராயண. இளவரசே, தாங்கள் தான் எங்களை காப்பாற்ற வேண்டும். அந்தனரே, என்ன பிரச்சனை? ஏன் இப்படி கதறி அழுகிறீர்கள்? இறைவனை போல் வந்தீர்கள் இளவரசே. பசிக்கு பால் கொடுக்கும் பசுக்களை எல்லாம் கொள்ளையர்கள் கொள்ளையடித்து சென்று விட்டார்கள். இனி நான் எப்படி பிழைப்பேன் இளவரசே? எப்படி என் குடும்பத்தை காப்பாற்றுவேன்? தாங்கள் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். அந்தனரே, கவலைப்படாதீர்கள். உங்கள் பசுக்களை நான் மீட்டு வருகிறேன். பீமா, கொள்ளையர்கள் இந்நேரம் வெகு தூரம் சென்றிருப்பார்களே. அவர்களை வில் அம்பு கொண்டு தாக்கி பிடிப்பதுதான் அறிவார்ந்த செயல். அண்ணா, நான் இப்போதே புறப்படுகிறேன். நாராயண நாராயண. அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். அர்ஜுனா, அந்தனரே, முதலில் கண்ணீர் சிந்துவதை நிறுத்துங்கள். உங்கள் பசுக்களை நான் மீட்டு தருகிறேன். என்னோடு புறப்படுங்கள். அண்ணா, போய் வருகிறேன். அர்ஜுனா, நீ சென்றுதான் ஆக வேண்டுமா? தாயே, அண்ணன் தர்மனும் திரௌபதியும் இருந்த அறைக்குள் ஒப்பந்தத்தை மீறி பிரவேசித்து விட்டேன். ஆகவே என்னை ஓராண்டு காலம் தீர்த்த யாத்திரை செல்ல அனுமதிக்க வேண்டும். அர்ஜுனா, நாராயண. சரி, நானும் புறப்படுகிறேன். நாரதரே, தாங்கள் வந்த வேளை நல்லபடியாக முடிந்ததா? நாராயண நாராயண. பரந்தாமா, உன் திட்டப்படி அர்ஜுனனை இந்திரபிரஸ்தத்திலிருந்து வெளியேற்றிவிட்டேன். இனி அவனுக்கு சுபத்திரையை மணமுடித்து வைக்க வேண்டியது உன் சாமர்த்தியம். நாராயண நாராயண. இந்திரபிரஸ்தத்தின் புகழ் பாரெங்கும் பரவியது. துரியோதனன் பலராமனிடம் கதாயுதம் பயின்று வந்தான். ஆனால் சுபத்திரையோ அர்ஜுனனை எண்ணி ஏங்கிக் கொண்டே இருந்தாள். அர்ஜுனனோ தீர்த்த யாத்திரை சென்ற காலத்தில் 3 இளவரசிகளை மணந்தான். துரியோதனனுக்கும் சுபதிரைக்கும் திருமண ஏற்பாடுகள் நடந்தன. எங்கிருந்தோ வந்த அர்ஜுனன்
கிருஷ்ணனின் திட்டப்படி சுபத்ரியை கவர்ந்து சென்றார். கந்தர்வ மனம் புரிந்தான். இதை முதலில் பலராமர் எதிர்த்தார். கிருஷ்ணனின் அனுமதியோடு அர்ஜுனன் சுபத்ரை திருமணம் நடந்ததை அறிந்த பலராமர் அமைதியானார். ஆனால் சுபத்ரியை பட்ட மகிழ்ச்சியாக இந்திரபிரஸ்தம் அழைத்துச் செல்வதில் சிக்கல் இருந்தது. காரணம், திரௌபதி ஒருத்தியே இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்து இளவரசியாக இருக்க வேண்டும் என்பது நாரதர் வகுத்த நிபந்தனை. இந்த சிக்கலை தீர்க்க அர்ஜுனனும் சுபத்ரையும் ஒரு நாடகம் ஆடினார்கள். சுபத்ரை பால்காரியாக வேடம் பூண்டு இந்திரபிரஸ்தம் சென்றாள். பட்டத்தரசிக்கு வெற்றி உண்டாகட்டும். தங்களை சந்திக்க வேண்டுமென்று ஒரு பால்காரி பிடிவாதம் பிடிக்கிறாள். எவ்வளவோ தடுத்தும் அவள் செல்ல மறுக்கிறாள். பால்காரியா? யார் அவள்? எந்த தேசத்தை சேர்ந்தவள்? ஊரையும் சொல்ல மறுக்கிறாள், பேரையும் சொல்ல மறுக்கிறாள். ஆனால் பார்க்க தேவதை போல் இருக்கிறாள். அப்படியா? நீ உடனே சென்று அவளை அழைத்து வா. உத்தரவு மகாராணி. இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்தரசிக்கு வணக்கம். தங்களிடம் உதவி கேட்டு வந்திருக்கிறேன். தாங்கள்தான் என் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டும். பெண்ணே, முதலில் நீ யார் என்று சொல். யாராக இருந்தாலும் பிரஜையின் பிரச்சனையை தீர்த்து வைக்க வேண்டியது மகாராணியின் கடமை அல்லவா? அப்படியா? சரி, உன் பிரச்சனை என்ன? அதை சொல். ஒரு ஆண் அழகன் என்னை கந்தர்வ மனம் செய்து கொண்டார். அவருக்கு முதல் மனைவி இருக்கிறாள். அவள்தான் அவர் குடும்பத்தில் அதிகாரம் படைத்தவள். அவள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுப்பாள் என என் கணவர் அஞ்சுகிறார். இதென்ன நியாயம்? அஞ்சுபவர் உன்னை எதற்கு கந்தர்வ மனம் புரிந்தார்? ஒரு ஆண் எத்தனை பெண்களை வேண்டுமானாலும் மணக்கலாம் என்பதுதானே பதி தர்மம். நான் உன் கணவரின் முதல் மனைவியிடம் பேசுகிறேன். அந்த பெண் யார் என்று சொல். சொல். அது அந்த பெண் வேறு யாரும் அல்ல, தாங்கள்தான். யார் உன்னுடைய கணவர்? அர்ஜுனன். நீ யார் பெண்ணே? ஸ்ரீகிருஷ்ணனின் தங்கை சுபத்திரை. சுபத்ரையின் ஜாதகத்தை கணித்ததில் ஒரு பெண்தான் அவள் திருமணத்திற்கு தடையாக இருப்பாள் என்று தெரிகிறது. அந்த பெண் யாராக இருந்தாலும் அவளை ஏற்க செய்வது என் பொறுப்பு. இந்த சொல் என்றும் மாறக்கூடாது, சரியா? நான் என்றும் சொன்ன சொல் தவற மாட்டேன். எங்கே உனது கணவர்? திரௌபதி, நீ ஒருத்திதான் இந்திரபிரஸ்தத்தின் பட்டத்து அரசி என்பதால் சுபத்திரையை இங்கு அழைத்து வர தயங்கினேன். அதனால்தான் இந்த நாடகம்.
சுபத்திரா, நீ கிருஷ்ணனின் தங்கை, ஆகவே என் தங்கை. உனக்கு மட்டும் இந்த இந்திரபிரஸ்தத்தின் பட்ட மகிழ்ச்சியாகும் பாக்கியத்தை நல்குகிறேன். அக்கா. சுபத்திரா,